கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏஜி சபையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துதல்களை நாங்கள் சொல்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கிருபை, இரக்கம், தயவு நம்மளோடு கூட இருந்தது. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய தயவு, அவருடைய அன்பு நம்மை நடத்தும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்தப்பட்ட இந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும், மார்ச் மாதம் முழுவதும் கிருபை நாளை காத்தேன். இந்த புதிய மாதத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை கடந்த மாதமெல்லாம் போஷித்தேன், பாதுகாத்தேன், பராமரித்தேன். எவ்வளோ ஒரு பயம் திகளுக்கெல்லாம் விலக்கி எங்களை பாதுகாத்து நடத்தி வந்தேன். எவ்வளோ கொள்ளை நோய்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்து நடத்தி வந்தேன். இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாலும் இந்த நாளிலே வாக்குத்தத்தங்கள், பாடல்கள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படி ஆச்சரிக்கிறோம். கேட்கிற உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தேவனுடைய பிரசன்னம், மகிமை நிறைவேற கொண்டு ஆச்சரிக்கும். பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொன்ன கர்த்தர் அவர்களோடு கூட இருந்த இந்த மாதமெல்லாம் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஏஜி சபை பாடல் குழுவினர்கள் உங்கள் மத்தியிலே பாடலை நடத்துவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய மாதத்தில் புதிய காரியங்களை செய்வார் என்று நாம் விசுவாசத்தோடு இரண்டு பாடல்களை நாம் பாடும் பொழுது நாம் தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். கர்த்தர் அதிசயங்களை செய்வாராக. ஆமென், 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 ஆமென். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை
நான் விழுந்தேன். அவர் யாரோடு இருப்பார்? நம்மோடு இருப்பார். ஹalleluya. ஆமென். பாடுவோமா? சிங்க கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்க கேவியோ சுடெரிப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சுடெரிப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்க கேவியோ சூளையேற்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளையேற்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காத்தவர், அவரே என்னை காத்தவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கேவியோ சூளையேற்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளையேற்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், யூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும், யூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குவே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்க கேவியோ சூளையேற்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளையேற்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளையேற்போ, அவர் என்னை காத்திடுவார். நல்ல கரங்கள் தட்டுவோம் தேவ நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்முடைய சபையின் போதகர், ஈலிமிதி சபையின் போதகர் கர்த்தருடைய வார்த்தைகளை இப்பொழுது சுமந்து வருகிறார். நாம் யாவரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அவருடைய அன்பை வரவேற்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேளையிலே தேவனை கொஞ்ச நேரம் நாம் ஆராதிக்க போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஆராதிங்கள். ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். யாரு உங்களை எது ஒடுக்கிட்டு இருக்கு? இப்பொழுது இந்த கொரோனா வைரஸ் உலகம் எங்கும் ஒடுக்கிட்டு இருக்கு. அந்த ஒடுக்கினவன் இன்றோடு இந்த ஒளிந்தே போயிட்டான். இந்த மார்ச் மாசத்துல ஒளிஞ்சே போயிட்டான். இனிமேல எட்டி கூட பார்க்க முடியாது. அதை குறித்தான ஒரு பாடல் மூலமாக அந்த பாடலை பாடிக்கொண்டிருக்க வேளையிலே உங்கள் வீடுகளில், உங்களுடைய இல்லங்களிலே, உங்களுடைய உள்ளங்களிலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கும் போது அந்த பருவதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போயிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒடுக்கினவன் ஒளிந்து போனான், உம்மை ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். துஷ்டனின் தண்டாயுதங்கள் இது புரிந்தது, அவள் அரசான செங்கோலும் புரிந்தது. துஷ்டனின் தண்டாயுதங்கள் இது புரிந்தது, அவள் அரசான செங்கோலும் புரிந்தது. ஒளிந்து போனான், ஒளிந்து போனான், ஒளிந்து போனான், சத்துரு ஒளிந்து போனான். துஷ்டனின் தண்டாயுதங்கள்
வியாதியினால பல துக்கத்தோடு வேதனையோடு சஞ்சலத்தோடு இருந்த உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, எதை குறித்தோ கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. இந்த மாதத்தில் புதியதை செய்திடுவார். நன்மை நீ காண்பாய். கர்த்தர் புதியதை செய்திடுவார். இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். கண்டிப்பா இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கடந்த மார்ச் மாசம் எல்லாம் வேலை இழந்து, எத்தனை பேர் கண்ணீரோடு வேதனையோடு ரோடு ஓரங்களிலும் தினக்கூலி தினந்தோறும் வேலைக்கு போயிட்டு வந்தாதான் எனக்கு வருமானம் என்று சொல்லி எத்தனை பேர் கலங்கி இருக்கிறீங்க. எத்தனை பேர் வியாதியோடு கலங்கி இருக்கிறீங்க. எத்தனை பேர் வருமானம் இல்லாமல், எத்தனை பேர் வேலை இழந்து, எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல், எத்தனை பேர் வியாதியோடு சுகத்தை இழந்து தவிக்கிற உங்களுக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. உன் வியாதிகள் எல்லாம் இயேசு உன்னை விட்டு விலக்கி விட்டார். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. அத்தனையும் இயேசு விலக்கி விட்டார். ஆமென். இந்த புதிய மாதத்துல கர்த்தர் புதிய காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். மீண்டும் பாருமா. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கிறார். கண்ணீர் துடைக்கிறார். கண்ணீர் துடைக்கிறார். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய பிரசனம் உங்க வீட்டுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கு. அவருடைய மகிமை உங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள இறங்கி இருக்கு. இந்த வியாதியின் காயங்கள் எல்லாம் என் இயேசு ஆற்றுவார். அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமாக போகிறீர்கள். பாதையும் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவன், வியாதியை உன்னை விட்டு விலக்க வேண்டும் என்று சொன்ன கர்த்தர், இந்த காலை நேரத்தில் இந்த புதிய மாதத்தில் உங்க வீட்டை தேடி இயேசு வந்திருக்கிறார். பயப்படாத. எந்த வியாதி உங்களை அணுகாது. எதை குறித்து நீங்க கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க. இயேசு உன்னோடு இருக்கும்போது ஏன் நீங்க பயப்படுறீங்க? இந்த ராஜா உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்திட்டார். கடந்த மாதம் எல்லாம் நடத்துறாரு. இந்த புதிய மாதத்தையும் நடந்தாரு. அவருக்கு நன்றி சொல்லுவோமா எல்லாருமே? மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. இரவும் பகலும் எதை நினைத்து இதுவரை
கோடி கோடி நன்றி ஐயா. எஸ் ஆமென். நன்றி 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 சொல்லுங்க. இந்த பாடலை கேட்டுக்கொண்டு எல்லாரும் நன்றி சொல்லுங்க. கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்கியிருக்கிறதை உணர்கிறேன். ஆண்டவரே, சங்கீதம் 97:5 சொல்லியிருக்கிறேன், என் பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகி போயிடும். உடைய மகிமையினால், உடைய பிரசன்னத்தினால், உடைய வல்லமையினால் கொரோனா வியாதிகள் எல்லாம் உருகி போகட்டும். அக்கினியை போடுவதை பற்றி எரியட்டும். அந்த வியாதி கிருமிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, இந்த பிரசன்னத்திலே சுட்டரிக்கப்படுவதாக. உடைய மகிமை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் தங்கியிருக்கட்டும். இந்த புதிய மாதத்தை எங்களுக்கு நடத்தித்தார். வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நமக்கு இந்த மாதத்திலே கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் தியானம் பண்ணுவோமாக. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் உங்கள் குடும்பங்களிலும் ஒரு சமாதானத்தை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 30ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த மார்ச் மாதம் முழுவதும் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள், வேலை இழந்தவர்கள், வேலை இல்லாமல் தவிப்பவர்கள், பலவிதமான தினக்கூலி, ரோட்டு ஓரங்களில் இருக்கிற குடிசைவாழ் பகுதி மக்கள், வீடே இல்லாதபடிக்கு பிளாட்ஃபார்ம்ல தங்கியிருக்கிற மக்கள், தினக்கூலி மக்கள், மூட்டை தூக்குற மக்கள், காய்கறி விற்கிற மக்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், இவர்கள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டங்களை, துன்பங்களை எல்லாவற்றையும் இழந்து, பணத்தை இழந்து, சுகத்தை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, சமாதானத்தை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். எந்த வேலையை இழந்தாயோ நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய். எந்த வருமானத்தை இழந்தாயோ நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய். எந்த சுகத்தை இழந்தாயோ நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் இந்த காலவேளையிலே சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்களின் புத்தகத்திலே ஒரு சகோதரி சுனேமியாள் என்கின்ற ஒரு சகோதரியை குறித்து நாம் இப்பொழுது தியானம் பண்ண போகிறோம். 4ஆம் அதிகாரத்திலும் 8ஆம் அதிகாரத்திலும் அந்த சகோதரி குறித்து நாம் இப்பொழுது தியானம் பண்ண போகிறோம். 4ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய ஆசையாய் பெற்றெடுத்த, நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாமல் இருந்து பெற்றெடுத்த
அந்த குழந்தையை இழந்து விட்டார். 8ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அங்கே பஞ்சம் நேரிட்டது. பஞ்சத்துல தன்னுடைய வீட்டை இழந்தால், தன்னுடைய நிலத்தை இழந்தால், ஆசை இழந்தால், சொத்தை இழந்தால். சோ இந்த 2 சம்பவங்களும் சூனேமியாருடைய வாழ்க்கையில மிகுந்த ஒரு துயரத்தை கொண்டு வந்தது. சோ இந்த 2 சம்பவங்களிலும் இழந்ததை அந்த சூனேமியா பெற்றுக்கொண்டால் அதை குறித்து நாம் தியானம் பண்ண போகிறோம். அதற்கு சூனேமியார் என்ன செய்தார் என்று பார்ப்போமா? 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, நீண்ட நாள் கழித்து பெற்றெடுத்த ஒரு மகன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் அவன் வியாதி வந்து தலை நோகுவது என்று சொன்னான். அவன் வியாதி வந்து மரித்து போனான். மரித்த பிள்ளை என்ன செய்வார்கள்? மரித்த பிள்ளையை அடக்கம் பண்ண வேண்டும். ஆனால் மாறாக இந்த சூனேமியார் செய்த ஒரு காரியம், அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், அவளுக்குள்ள ஒரு விசுவாசம். நான் விசுவாசித்தேன், விசுவாசத்தினாலே என் பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி அவள் சந்தோஷமா இருந்தாள். ஆனால் இங்கே பிள்ளை இறந்தவுடன் அந்த பிள்ளை தேவ மனுஷன் மேலே அறை வீட்டில் இருக்கிற அந்த கட்டில் மேலே போட்டுவிட்டு அந்த வீட்டை பூட்டிவிட்டு நேரா தேவனுடைய மனுஷன் இருக்கிற ஒரு இடத்துக்கு ஓடுகிறார். அங்கே கர்மேல் பர்வதத்துக்கு ஓடுகிறார். அங்கே தேவ மனுஷன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இவ்விடத்தில் இருந்த முதல் ஒரு காரியம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம். எபிரேயர் நிருபத்திலே 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே சாக கொடுத்த பிள்ளைகளை உயிரோடு பெற்றார்கள், உயிரோடு எழுந்திருக்க பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இவளுக்குள்ள ஒரு ஆழ்ந்த விசுவாசம், என் பிள்ளை எனக்கு திரும்பி வந்துடும், நான் இழந்த பிள்ளையை எனக்கு திரும்ப ஆண்டவர் கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள இருந்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 40வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே 2 சகோதரிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். தன் சகோதரனை இழந்துவிட்டு, தன் சகோதரன் மரித்து அடக்கம் பண்ணி விட்டாச்சு, எனக்கு தகப்பன் இல்லையே, என் சகோதரனும் இல்லையே, என் வாழ்க்கையை என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி தவித்துட்டு இருக்கிற நேரத்திலே ஆண்டவர் அந்த மகளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ விசுவாசித்தார், இப்பொழுது தேவனுடைய மகிமையை பார்ப்பார். இந்த கல்லறையிலே நீ தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறார். இழந்த ஒரு சகோதரனை மீண்டும் நான் உயிரோடு எழுப்பி நான் கொடுப்பேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நீ என்னை விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் குடும்பங்களிலே எதை இழந்து தவிக்கிறீர்கள்? நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு காத்திருங்கள். இந்த மாதத்திலே இழந்ததையெல்லாம் நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2வது சூனேமியாருடைய இந்த வாழ்க்கை 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். அந்த சூனேமியா அந்த தேவனுடைய மனுஷன் இருக்கிற இடத்துக்கு ஓடி போய் ஊழியக்காரருடைய கால்களை இறுக பிடித்துக் கொண்டார். பாதத்திலே அவனுடைய கால்களை பிடித்துக் கொண்டார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஒரு தாழ்மையை குறிக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, லாசரு மரித்தவுடன் அவன் ஊரிலிருந்து அந்த கல்லறைக்கு ஓடி வரும் பொழுது அங்கே இயேசுடைய பாதத்தை பிடித்து அழுகிறார், இயேசுடைய கால்களை பிடித்து அழுகிறார். எப்படியாவது என் சகோதரனை எழுப்ப வேண்டுமே, என் சகோதரனை இழந்து விட்டனே, நீங்கள் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே மரியா லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே இயேசு உயிரோடு இருக்கும்போது அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் இயேசுடைய பாதத்தை தேடுவீர்களா? நீங்களும் இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்து நீங்கள் அழுது ஜெபிப்பீர்களா? உங்கள் தேவைகளுக்காக, இறந்து போன காரியங்களுக்காக தேவனுடைய பாதத்தில் உட்காருவீர்களா? தேவனுடைய காலை பிடித்து கெஞ்சுவீர்களா? 3வது சூனேமியாருடைய இந்த வாழ்க்கை காரியங்கள் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 30வது வசனம். சூனேமியார் எலிசாவின் கால்களை பிடித்து கெஞ்சுகிறார். இது எதை குறிக்கிறது? ஒரு போராடி ஜெபிக்கிற ஜெபம். என்னுடைய அசிஸ்டன்ட், என்னுடைய உதவி ஊழியக்காரனை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். உன் பிள்ளை எழுப்புவதற்கு இல்ல, வேண்டாம், நீங்க வரல, நான் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி எலிசாவின் கால்களை பிடித்து கெஞ்சுகிறார், போராடி ஜெபிக்கிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே பார்க்கிறோம், யாக்கோபு அங்கே ஆண்டவராகிய தேவனை, இயேசுவை கால்களை பிடித்து கெஞ்சுகிறார், என்னை ஆசீர்வதிக்கல, நான் விடமாட்டேன், நான் இழந்த பொருளை எனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவன் போராடுகிறான். என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்க, எனக்கு சந்தோஷத்தை கொடுங்க, பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னிங்க, அழுது கெஞ்சுகிறான். சங்கீதம் 123 2வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நீங்களும் நானும் தேவனிடத்திலிருந்து இறக்க கிடைக்கிற வரைக்கும் ஜெபிங்க,
தேவனிடத்திலிருந்து பதில் கிடைக்கிற வரைக்கும் போராடுங்கள், போராடி ஜெபிங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் தேவன் சந்திப்பார். எந்த இழந்து போன காரியங்களெல்லாம் திரும்ப தேவன் தருவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முதல் பகுதிகளிலே பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவன் இந்த 3 காரியங்களையும் செய்தார். முதல் காரியம் விசுவாசம், இரண்டாவது தேவனுடைய பாதத்தை, எலிசாவுடைய பாதத்தில் வந்து பாதத்தை பிடித்துக் கொண்டார். மூன்றாவது போராடி ஜெபித்தார். என் மகன் உயிரோடு எழும்ப வேண்டும் என்று சொல்லி போராடி ஜெபித்தார். எலிசாவின் மனசு ஒருங்கிணைச்சு நேரா சுடேமியார் வீட்டுக்கு போகிறார். ஓடி போய் வீட்டுக்கு ஏறி மேலே போய் அந்த பிள்ளை மேலே படுத்து அவன் முகம் அவனோடு முகம் சேர்ந்து தன்னுடைய உடலில் இருக்கிற வெப்பத்தை எல்லாம் அனலை எல்லாம் அவனுக்கு கொடுக்கிறான். அனல் மூட்டி எழுப்புகிறான். இவனுடைய குளிர்ந்த ஆவியை அவனுக்குள்ள கொண்டு வருகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பிள்ளை 7 தரம் தும்மி அவனுடைய மூச்சு விட்டான். 7 தரம் என்பது ஒரு பரிபூர்ணத்தை கொடுக்கிறது. இயேசு ஆசீர்வதிச்சுட்டா அதை யாராலும் தடுக்க முடியாது. பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் தந்தார். அந்த பிள்ளை எழுந்து அந்த பிள்ளையை சுடேமியார் கையில கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இழந்ததை சகலத்தை நீ திருப்பிக் கொள்வாய். சகலம் அந்த மாசத்துல உனக்கு கிடைக்கும். கடந்த மாதத்திலே வருமானத்தை இழந்தாயா? கொரோனா வியாதியினால உன் வருமானத்தை இழந்தாயா? வேலையை இழந்தாயா? சமாதானத்தை இழந்தாயா? சுகத்தை இழந்தாயா? இழந்த லாசருவை மாத்த மரியாதை பெற்றுக்கொண்டாலே விசுவாசத்தாலே நீங்களும் நானும் இந்த மாசத்திலே இழந்து போனதை பெறுவோம். 2வது பகுதிக்கு வருவோமா? 2வது பகுதியில 8ஆம் அதிகாரத்தில் 2 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே சுனேமியார் அங்கே அந்த சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே எலிசா அந்த சுனேமியாரை பார்த்து சொல்கிறார், மா இந்த தேசத்துல ஒரு கொடிய பஞ்சம் வரப்போது. 7 வருஷம் பஞ்சம் இந்த தேசத்தை ஆட்டி படைக்க போகுது. அதனால நீயும் உன் பிள்ளையை அழைச்சிட்டு எங்கேயாவது வெளி தேசத்துல போய் தங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லி தேவனுடைய மனுஷன் சொன்னபடியே தன் பிள்ளையை அழைத்துக் கொண்டு போய் அங்கே பெலிஸ்தர் தேசத்திலே அவள் தங்கி வாசம் பண்ணிட்டு வருகிறார். 7 வருஷம் கழிச்சு திரும்ப ஊருக்கு வருகிறார். தேசத்துக்கு வருகிறார், இஸ்ரவேல் தேசத்துக்கு வருகிறார். வரும்பொழுது தன்னுடைய வீடு, தன்னுடைய நிலம் எல்லாருமே அபகரிச்சுட்டாங்க. அபகரிச்சுட்ட ஒரு ராஜா கிட்ட போய் முறையிடுறான். ராஜாவே, என்னுடைய வீடு, என்னுடைய நிலம் எல்லாம் போயிடுச்சியா, இழந்துட்டையா அப்படின்னு சொல்ல பொழுது அந்த ராஜா எலிசாவுடைய அசிஸ்டன்ட் கேஎஸ் கூப்பிட்டு கேட்கிறான், எலிசாவுடைய அற்புதத்தெல்லாம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லும் போது எலிசாவுடைய அற்புதத்துல மிக முக்கியமானது இந்த மரித்து போன இந்த சுனேமியாருடைய பிள்ளை எழுப்புனதுதான். அந்த பிள்ளையும் அந்த தாயும் வந்திருக்காங்க பாருங்க. இவங்கதான் அந்த சகோதரி. எலிசா செய்த அற்புதங்களிலே இதான் மெயின். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் உடனே அந்த ராஜா என்ன ஒரு பிரதானியை ஏற்பாடு பண்ணி இந்த சகோதரி எதெல்லாம் இழந்தாங்க, வீட்டை இழந்தாங்களா, நிலத்தை இழந்தாங்களா, அத்தனையும் நீங்க திருப்பி கொடுங்க. அது மாத்திரமல்ல, 7 வருஷம் இவளுடைய லேண்ட்ல எவ்வளவு விளையுமோ அவளுக்கு திருப்பி கொடுக்கணும். அவள் எத்தனை வருஷம் 7 வருஷம் வேலைக்கு போயிருந்தா வருமானம் இருக்குல்ல, அந்த வருமானத்தையும் திருப்பி கொடுக்கணும். டோட்டலா வட்டி முதலமா போட்டு அந்த சுனேமியாருக்கு கொண்டு செல்லுங்க. இவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. காரணம் என்ன தெரியுங்களா? ஒன்றே ஒன்று, ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்தார். அந்த ஊழியக்காரர் சொன்ன தேவனுடைய வார்த்தையை நம்பி அப்படியே சொன்னபடியே செய்தார். அது சொல்றா பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே பார்க்கும் பொழுது எலிசாவின் சொற்படி செய்தார். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே பார்க்கும் பொழுது எலியாவின் சொற்படி அந்த சாரிபாத் விதவை செய்தார். எலியாவினுடைய வார்த்தையின்படி சாரிபாத் விதவை செய்தார். என்ன செஞ்சா? முதல்ல போய் ஊழியக்காரருக்கு ஒரு அடை எடுத்துட்டு வாப்பா, போப்பா. இல்லைங்க, நானே எப்படின்னு சாக போறோம். நீ சாக மாட்ட, போ, நீ போ, நீ முதல்ல அதை செஞ்சுட்டு வாங்க. எலியாவின் சொற்படியே அவள் செய்தார். பாருங்க, இங்கே 2 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது எலிசாவினுடைய சொற்படியே இந்த சுனேமியார் செய்தார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நான் ஊழியக்காரர் சொல்லுகிறது நம்ம கேட்கிறோமா? எங்கேயாவது மற்றவங்க சொல்ற நமக்கு ஒரே ஒரு ஊழியக்காரர் தான், ஒரே ஒரு தகப்பன் தான், ஒரே ஒரு போதகன் தான். அந்தந்த சர்ச்சுக்கு அந்தந்த விசுவாசிகள் அவங்க தகப்பனுக்கு அவங்க போதகருக்கு நீங்க கீழ்ப்படுத்தி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நிச்சயமா உங்களுக்கு இழந்ததெல்லாம் நீங்க திரும்ப பெற்றுவீங்க. பாருங்க, இந்த எலியாவின் சொற்படி சாரிபாத் விதவை செய்தார். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பேதுரு வெறுமனே அழைச்சிட்டு இருந்தான்.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா இப்படி வெறுமலை அழைச்சிட்டு இருக்க, இப்போ நான் உட்கார்ந்த படகு இப்ப ஆழத்துக்கு தள்ளி கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், ராத்திரி பூரா மீன் பிடிச்ச ஒண்ணு கூட கிடைக்கல, ஆகிலும் உம்முடைய வார்த்தைப்படியே மழையை போடுது. இயேசுடைய சொற்படியே, இயேசுடைய வார்த்தைப்படியே செஞ்சதுனால படகு 2 படகும் அப்படியே நிரம்பி வடிஞ்சது. எலியாவின் சொற்படி செய்த சாரிபாத்தினுடைய பானையும் கலசத்துல எண்ணெயும் குறையவே இல்லை. அங்க 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், சாரிபாத்தினுடைய பானையும் கலசத்தில் இருக்கிற எண்ணெயும் குறையவே இல்லை. எப்ப பஞ்சம் முடிகிற வரைக்கும். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்க கொரோனாஸ் முடிகிற வரைக்கும் இல்ல, கொரோனாஸ் முடிஞ்சாலும் சரி, உன் பானையில மாவு இருக்கும், உன் எண்ணெயில உன் கலசத்துல எண்ணெய் குறையாம இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொன்னீங்களா? ஊழியக்காரர் சொல்றபடி கேட்பீங்களா? கேட்டு பாருங்க, உன் குடும்பத்துல இழந்ததெல்லாம் திரும்ப பெறுவீங்க. அதுல பார்க்கும்பொழுது 3ஆவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இயேசு வேலைக்காரர் பார்த்து சொன்னார், ஜாடியில தண்ணி நிரப்புங்க. அவன் ஏன் எதுக்குன்னு கேட்கவே இல்லை. அந்த வேலைக்காரன் ஏன் எதுக்குன்னு கேட்கல, அப்படியே செஞ்சுட்டாங்க. ஜாடியில தண்ணி நிரப்புனா ஓகே, அங்க ஜாடியில தண்ணி நிரப்பணும். சோ இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்ட காரியம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நிலத்தையும் அந்த வீட்டையும் திரும்பி பெற்றதற்கு காரணம் எலிசாவின் சொற்படியே செய்தவர். அந்த 2 ராஜாக்கள் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது எலிசாவின் சொற்படியே அப்படியே செய்தார். இப்ப பஞ்சம் வரப்போது ஒரு பேடு அப்படின்னு சொன்னார். அதே மாதிரிதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், சாரிபாத் விதவை எலியா சொற்படியே செய்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது பேதுரு இயேசு சொன்னபடியே செய்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் பார்க்கும் பொழுது இயேசு சொன்னபடியே வேலைக்காரர்கள் செய்தார்கள். அதனால அற்புதம் செய்து தண்ணீரை சாதாரண தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் 2 பகுதிகளிலே சூனேமியால் இழந்ததை பெற்றார். முதல் பகுதியிலே இழந்த பிள்ளையை பெற்றுக் கொண்டார். 2வது பகுதியிலே இழந்த வீட்டையும் சொத்தையும் ஆசையும் வட்டி மேல வட்டி போட்டு குட்டி போட்டு அதை எல்லாத்தையும் ராஜா திருப்பி கொடுப்பா அப்படின்ட்டாங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாசம் உங்களுக்கு இழந்ததெல்லாம் சகலத்தையும் திருப்பி கொடுக்கிற மாசம் என்று விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுவோமா? கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். உங்களுக்காக ஒரு ஜெபம். பரலோக பிதா, இந்த அருமையான காலை நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வீடுகளிலும் இல்லங்களிலும் உடைய வார்த்தைகள் கடந்து போனதற்காக, உடைய பிரசன்னம் கடந்து போனதற்காக சோத்திரம். இழந்த எல்லாவற்றையும் இந்த மாசம் திருப்பிக் கொள்கிற மாசமாக இருக்கட்டும். ஆசீர்வதி ஒரு குறைவில்லாமல் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஐக்கியம், அன்பு, சந்தோஷம், சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் மாறாதே இருப்பதாக, ஆமென். God bless you everybody, ஆமென். என் சமூகம் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே.